நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். வீடியோ போட்டு 10 நாளாகி போச்சு. அதாவது எலெக்ஷன் நடக்கிறப்போ வந்து தளபதிக்கு ஆதரவாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில பர்சனல் வேலை வெளியூருக்கு போயிட்டேன். அதனாலே வந்து வீடியோ போட முடியல. 10 நாளைக்கு அப்புறம் வந்து அண்ணன் சிஎம் ஆகிட்டார். ஆனால் கடைசி 10 நாளாக செம்ம கண்டென்ட் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. நான் தான் வந்து போடலை. ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வச்சு அடிக்கலாம். நம்ம அண்ணன் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்துகிட்ருக்காரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து உண்மையை பேசுறது கூட ரொம்ப பயந்து பொறுமையாக தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ அந்த பயம்லாம் வந்து கிடையாது. எங்கள் அண்ணன் தான் வந்து தமிழோட சிஎம் அப்படின்றதால இதுக்கப்புறம் உண்மையை பேசுவோம், உறக்கவும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். இப்போ 2-3 நாளாக இதே ஒரு பேச்சு அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. இந்த குதிரை பேரம் அப்படின்ற மாதிரி. அதை விடுங்க, நான் அடுத்த கண்டென்ட் அதை பேசுகிறேன். என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின், தளபதி விஜய் நேற்று நடந்த அந்த சட்டமன்றத்தை பற்றி நிறைய கொத்தடிமைகள் வந்து என்ன பேசிட்டு பாத்தியா இல்லையா, எங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து எவ்வளவு மாசா பேசியிருக்காரு பாத்தியா இல்லையா, என்னென்ன விஷயங்கள் வந்து கூட்டிட்டு பேசியிருக்காரு பாத்தியா இல்லையான்ட்டு வந்து. அதாவது சின்ன தத்தி வந்து பொதுவாக அறிவுலாம் வந்து கிடையாது. அதுவாக அது படிக்காது. எழுதி கொடுத்தாங்கன்னா படிக்கும். அப்படிதான் வந்து நேற்று யாரும் எழுதி கொடுத்தது வந்து படிச்சிருக்கு. படித்து முடிச்சுட்டு அதாவது தளபதி வந்து பொறுமையாக இந்த ஆள் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு தான் இருந்தார். என்ன தான் இந்த ஆள் பேசுகிறாரு அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, நேற்று சட்டமன்றத்தில் எல்லாரும் வந்து பேசுனாங்க. எல்லாரும் பேசுனதை வந்து தளபதி விஜய் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவங்க பேசி முடிக்கிட்டோம், நமக்கு டைம் வரும்போது நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து எழுதி வச்சுருந்தார். ஆனால் தளபதி திரும்ப ரிட்டன் பேசுவார் இல்லைங்களா, தளபதி திரும்ப வந்து ரிட்டன் பேசும்போது வந்து சின்ன தத்தி மொத்தமாக வந்து திமுக கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து வெளியே போயிடுச்சு. ஏன்னா சின்ன தத்தி கூட இப்போ வந்து யாருமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நேற்று எல்லாரும் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தாவேக தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஓடுகாலி திமுக, ஓடுகாலி உதயநிதி ஸ்டாலின். விஜய் பேசும்போது வந்து இப்படி ஓட்டம் பிடிச்சி ஓடினீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது விஜய் பேசுகிறப்போ வந்து அந்த சட்டமன்றத்தில் ஒருத்தவங்க கூட கிடையாது, திமுக கட்சி சார்பாக ஒருத்தவனும் கிடையாது. எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, வெளிநடப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து போயிட்டானுங்க. விஜய் மட்டும் தனியாக தான் இருந்துட்டு இருந்தார், மற்ற கட்சிக்காரங்களாம் இருந்தாங்க. அதாவது விஜய் பேசுகிறத உன்னால் கேட்க கூட உன்னால் முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம். சட்டமன்றத்தை நீ ஓடுற அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. அதனாலேயே வந்து ஓடுகாலி திமுக, உதவாநிதி அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து பொழந்துட்டு இருக்காங்க. இது வந்து மாசு அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அதாவது வந்து விஜய் பேசும்பொழுது வந்து நீ இல்லை ஓடி போயிட்ட, சட்டமன்றத்துக்கு ஓடி போயிட்ட, உனக்கு பேசுறதுக்கோ இல்லை விஜய் பதில் பேசினா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உனக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது, ஆல்ரெடி எழுதி கொடுத்ததை வந்து நல்லா படிச்சுட்டு போயிட்ட. விஜய் பேசும்போது நீ இல்லை ஓடி போயிட்ட, அதில் உனக்கு வாய் அப்படின்னு வந்து எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அடுத்த முறை எங்கள் அண்ணன் பேசும்போது வந்து முடிஞ்சா நீ சட்டமன்றத்தில் இரு, பயந்து ஓடாத, ஏன் ஓடுற நீ, ஓட்டப்பந்தயத்தில் ஓட போற, இல்ல ஒலிம்பிக்ல ஏதாவது அவார்டு கொடுக்க போறாங்களா, இல்ல தங்கம் பதக்கம் கொடுக்க போறாங்களா? உனக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் நிலை. எங்க அண்ணன் வந்து பேசுவாரு. பேசும்போது உனக்கு பதில் கொடுக்க முடிஞ்சா வந்து கொடு. பக்கத்துல தான் நிறைய சீனியர்ஸ் நிறைய வச்சிட்டு இருக்கல, எல்லாத்தையும் வச்சு நீ பதில் கொடு. அதை விட்டுறது ஓடுறதுல என்ன ஒரு வீரம் இருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாரும் போட்டு இப்போ பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதவாநிதி ஓடினதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.